எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் 1/3 பகுதி இந்த சூரா சமமாகும். மனம் ஒருமையோடு ஒருவன் இதனை ஓதினால் அவன் என்றைக்கும் நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இம்மை மறுமை நாட்டங்கள் நிறைவேறவும் இந்த சூரா ஓதி வரலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க சூரா இக்லாஸ் சூராதான். இக்லாஸ் என்றால் தூய்மை, விடுதலை என்று பொருள். மரண துன்பம், மறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை தருவதால் இதற்கு இக்லாஸ் என பெயர் ஏற்பட்டுள்ளது. இந்த சூராவை ஒருவர் இரவில் படுக்கையில் வலது புறமாக படுத்து 100 முறை ஓத வேண்டும். அப்படி அவர்கள் ஓதி வந்தால் வலது புறமாகவே சென்று சுவனம் புகுவார் என இறைவன் கூறுவதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த சூரா ஓதி வந்தால் ஜின், ஷைத்தான் ஆகவே மனிதர்களை நெருங்காது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவின் பொருள்: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். நபியே, மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ஒருவனே என்று. அல்லாஹ் எவருடைய தேவையற்றவன். அனைத்தும் அவன் அருளையே எதிர்பார்த்து இருக்கின்றன. அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. ஆகவே அவனும் தகப்பனும் இல்லை, சந்ததியும் இல்லை. அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை. இந்த சிறிய சூறாவில் அல்லாஹ்வின் மகிமை அதிகமாக உள்ளதால் இந்த ரம்ஜான் மாதத்திலும் எப்பொழுதும் நாம் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும். 3 முறை ஓதினால் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். ஆகவே நாம் இதை அதிகமாக ஓதி வர வேண்டும். ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுவது மிகவும் சிறந்தது. அதிகமாகவும் ஓதி வரலாம். நம் தேவைகள் நிறைவேற இந்த சூறாவை வைத்து நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். தொழுகையிலும் அதிகமாக ஓதி வரலாம். திக்ராகவும் ஓதி வரலாம். ரம்ஜான் மாதத்தில் இந்த சூரா அதிகமாக ஓதினால் மிகவும் நன்மை அதிகம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாய். யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லா நோன்பும் இருக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாம் மற்றவர்களுக்கும் தானம் தர்மம் செய்ய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பணத்தில் உணவில் பர்க்கத் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நம் எல்லோருடைய தேவைகளை அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றுவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நம் எல்லோருக்கும் உம்ரா, ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை தந்துருவாயாக. யா அல்லாஹ், அனைத்து தொழுகைகளும் நாம் சரிவர தொழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இம்மை மறுமை தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ்.